வணக்கம் நேயர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்ற உணவுப் பொருட்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம் போன்ற விஷயங்களாம் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ டாக்டர், இந்த வாரம் முழுக்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, நல்ல ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி அவல் அமிர்தம்னு பேர். அவல் வச்சு ஒரு பாயசம் மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு இனிப்பான ஒரு சுவையான ஒரு பொருள். அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டாக்டர். ஏன்னா இனிப்பு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்ண போகிறோம் டாக்டர்? இது இதில் முக்கியமான 2 பொருள்னு எடுத்துட்டோம்னா அவலும் மலை வாழைப்பழமும் தான். இதில் மற்றபடி நம்ம வழக்கமாக பாயசத்தில் போடக்கூடிய தேங்காய் பால், பனை வெல்லம் இதெல்லாம் போட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இதில் சிறப்பு என்ன அப்படின்னாச்சுன்னா, அவலை நம்ம பொடி பண்ணி வேக வச்சு பயன்படுத்த போகிறோம். மலை வாழைப்பழமும் சேர்க்குறோம். அப்படிங்கிறதுனால இது எளிமையாக செரிமானமும் ஆகும், முழுமையான ஊட்டச்சத்தும் உடம்புக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. வாழைப்பழம் யூஸ்வலாக இந்த தமிழ்நாட்டிலலாம் அந்தளவுக்கு சேர்க்க மாட்டாங்க. கேரளாலலாம் வாழைப்பழம் போட்டு பாயசம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன் டாக்டர் நம்ம அவல் பாயசம் டேரெக்டாக வைப்பாங்க, ஏன் நம்ம பொடி பண்ணி இதில் சேர்க்குறோம்? பொடி பண்ணி சேர்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, எளிமையாக செரிமானம் ஆகணும், ரொம்ப நேரம் வயிறில் தங்கி இருந்து நீண்ட நேரம் ஒரு எனர்ஜியை கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இதை செய்கிறோம். இது பொதுவாக இரவு நேரத்தில் ஒரு 6:30-7 மணிக்கு இவங்க சாப்பிட்டு போனாங்க அப்படின்னாச்சுன்னா இரவு முழுவதும் பசி தாங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முழுவதும் வேலை பார்க்குறதுக்கான போதுமான ஆற்றலும் உடம்பு கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். அதனால் இதை செய்கிறோம். இதில் முக்கியமாக வேலை செய்யுது அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி இரவு கண் விழிக்கிறதுனால வரக்கூடிய உடல் பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு அவலில் இருக்கக்கூடிய பல ஊட்ட பொருட்கள் உதவியாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஆந்தோசைனின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள், அதாவது நம்ம உணவு தாவரங்களில் இருக்கக்கூடிய தாவர வேதிப்பொருட்கள் ரொம்ப முக்கியமானது இந்த பொருள். இந்த பொருள் பார்த்திங்கன்னா இதில் மட்டும் இல்லை, சிகப்பாக இருக்கக்கூடிய பழங்கள் இதில் எல்லாம் கூட இது இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, இரவு கண் விழிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த வளர்சிதை மாற்ற மாறுபாடுகள் காரணமாக உடலில் தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகள், அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கேவெஞ்சிங் எஃபெக்ட் தெளிவாக நடக்கும். இப்போது இன்றைக்கி ராத்திரி நம்ம கண் முழிக்க போகிறோம், அல்லது நம்ம தொடர்ச்சியாக நம்ம கண் விழிக்கிற வேண்டிய வேலைகள் இருக்கிறது அப்படின்னாச்சுன்னா வாரத்தில் 2 நாள் சாப்பிடலாம். ஏதாவது குறிப்பிட்ட விழாக்களுக்காக நம்ம முழிக்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா இந்த அவல் அமிர்தத்தை நம்ம சாப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அன்னைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். திருவிழாக்கள் எல்லாம் போனீங்கன்னா சாயங்கால நேரத்தில் இந்த பாயசத்தை கொடுப்பாங்க. நான் கூட சில திருநெல்வேலி பக்கத்தில் அந்த இரவு திருவிழாக்கள் இருக்கும், அம்மன் விழாக்கள் அல்லது கோயில் விழாக்கள் அல்லது நம்ம அந்த குலதெய்வ வழிபாடுக்கான விழாக்கள்லாம் போகும்போது மாலையில் அவங்க இந்த அவலில் செஞ்ச இனிப்பு கொடுப்பாங்க. அப்போ எனக்கு அது புரியல, எதுக்கோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு விடுவோம். ஆனால் ராத்திரி முழுவதும் முழிச்சிருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் நாம் இதை இரவு கண் விழிக்கிறவங்களுக்கு ஒரு விழாக்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமிர்தத்தை வழக்கமாக இரவு முழிக்கிறவங்களுக்காக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய ஒரு வித்தை கிடையாது. நிச்சயமாக டாக்டர், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இது மூலமாகவே நமக்கு தெரிய வருது, நம்மளுடைய பழைய பழக்க வழக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது இது மூலமாகவே நமக்கு தெரிய வருது. இப்போ நான் அவல் அமிர்தம் எப்படி செய்கிறதுங்கிறத காமிச்சிட்டு வந்துடுறேன். செஞ்சுட்டு வந்துடுறேன். ஸோ நேர்களே, இப்போ நம்ம அவல் அமிர்தம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் முழுக்கவே நம்ம நைட் ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்ற உணவு வகைகள் தான் பார்க்க போகிறோம்னு டாக்டர் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அவல் பாயாசம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். அவல் பொடிச்சு வச்சுருக்கோம் 1-2, பனை வெல்லம், ஏலக்காய், மலை வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தேங்காய் பால். ஸோ முதலாவதாக என்ன பண்ணணும்னா, நான் ஒரு பேன் வச்சு சுடு தண்ணி வச்சுருக்கோம், தண்ணி கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இந்த டைமில் நம்ம அவல் பொடிச்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அவல் நல்லா வெந்து வரும்போது வாழைப்பழமும் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம பாயசம் செய்கிற மாதிரியான மெத்தட் தான் இதில். நார்மலாக நம்ம பால் விடுவோம், அதுக்கு பதில் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா வெந்து வரும்போது நம்ம பாலும் வாழைப்பழமும் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக டாக்டர் சொன்னது என்னென்னா, மலை வாழைப்பழம் மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இதில். ஸோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போவே திக்காயிடுச்சு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி தனியாக இருந்தது, அவல் தனியாக இருந்தது, ரெண்டும் சேர்ந்து ஒரு கஞ்சி பதத்தில் திக்காக வந்திருக்கு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது நல்லா கொதிக்கட்டும். நான் அதுக்குள்ளே ஏலக்காவை பொடி பண்ணிக்கிறேன். ஏலக்காய் எப்பவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடிக்கும் போது அதோட ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்தோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்சுருக்கேன். நம்ம பனை வெல்லம் சேர்க்கறதுனால கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ அவளோட தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நான் இப்போ மலை வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக அவல் அப்படின்னாலே நம்ம சும்மாவே பாலில் கூட விட்டு சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப வேக வைக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா இது பனானாவோட நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பாலும் நல்லா சேர்ந்துருக்கு. ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது நல்லா ஹீட் ஆகிருக்கு. அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பனை வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்க்கு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பனை வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சமாக தான் பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாம். ஸோ பாயாசத்தில் நமக்கு பனை வெல்லம் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அவல் பாயாசம் சூப்பராக இருக்குது. நான் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். நிச்சயமாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு போகலாம். ஸோ டாக்டர், முதலாவதாக பார்த்தீங்கன்னா சுமதி சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருந்தீங்க கோதுமைலாம் வந்து பயன்படுத்தவே கூடாது, தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம அன்றைக்கி அந்தளவுக்கு பேசலையாமா. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும். எதனால் கோதுமையை அவாய்ட் பண்ணணும்? பொதுவாக கோதுமை பயன்பாடு அப்படிங்கிறது தமிழகத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு 1960க்கு பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு, அதுக்கு பின்னாடி ரொம்ப வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யாரை பார்த்தாலும் சரி கோதுமை சாப்பிடு உடல் இளைக்கும், சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா உடனே சொல்லக்கூடிய விஷயம், நீ வந்து அரிசி சாப்பிடாத கோதுமை சாப்பிடு. திரும்பவும் நாம் இந்த இடத்துல சொல்கிறோம், சர்க்கரை நோயர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கணும் அப்படின்னா அவங்க கோதுமை எடுத்துக்கலாம். மறைமுகமாக சொல்கிறேன், சர்க்கரை நோய் வந்தவர்கள் கோதுமை பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த கோதுமையே பல ஆய்வுகள் வருது. இப்போது இந்த கோதுமையில் பார்த்திங்கன்னா இயற்கையான கோதுமை இல்லாமல் செயற்கையான, அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கோதுமைகள், ஜிஎம்ஓ கோதுமையெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு ஒரு அச்சம் வேறு இருக்குது. அப்படி இல்லாமல் இயற்கையாக விளையக்கூடிய கோதுமையிலேயே சில விதமான கேடுகள் இருக்கிறதா பல ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அதில் முக்கியமானது குளூட்டன்னு பேர். இந்த ஒட்டக்கூடிய தன்மை இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த கோதுமையை மென்னுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சாறு அதோட மாவெல்லாம் உள்ள போட பிறகு ஒரு ஒட்டக்கூடிய தன்மை இருக்குது. இந்த ஒட்டக்கூடிய தன்மை என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா குடலில் இருக்கக்கூடிய உள் அடுக்குகளில் இருக்கக்கூடிய செல்களோட வேதிவினை புரிந்து அதில் சில மாற்றங்களை நிகழ செய்து அது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிங்கிறத வர்றதுக்கு காரணமாக இருக்குதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இதனால தான் வருதுன்னு உறுதிப்படுத்த முடியல, ஆனால் ஒருவேளை இது காரணமாக இருக்குங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் 3 முக்கியமானது அப்படின்னாச்சுன்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், 3வது குரோன்ஸ் டிசீஸ். இந்த 3க்கும் அடிப்படையாக இருக்கிறது இந்த கோதுமை பயன்பாடு. ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதாவது புள்ளியியல் விரம்பரை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சாரார், அதாவது இன்னும் கிராமங்களில் கோதுமையே பயன்படுத்தாத ஆட்களுக்கெல்லாம் இந்த வியாதியை பற்றி என்னன்னே தெரியாது. கோதுமை பயன்படுத்தக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா குரோன்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி குடல் பாதிப்புகளால் வரக்கூடிய நோய்கள் அதிகமாக வர்றதை அவங்க ஆய்வு செய்து முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போது எங்களுடைய சொந்த அனுபவத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போது சோரியாசிஸ்க்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், எக்ஸிமான்னு சொல்லக்கூடியது கொடுக்குறோம், வீசிங்க்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு நாங்கள் கிளியராக சொல்லிடுறது கோதுமை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு எழுதியே கொடுத்துருவோம். என்றைக்காவது தப்பி தவறி ஒரு பிஸ்கட் சாப்பிட்டேன், ஒரு கோதுமையில் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னாச்சுன்னா மறைஞ்சிருந்த அந்த சோரியாசிஸ் மேலே எழுந்து வராது. அப்போ என்ன நடக்குது, உடம்புக்கு அது ஒத்துக்கலை அப்படிங்கிறது தெரியுது. இந்த சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு சோரியாசிஸ் மாதிரி வெளியில் தெரியுது. வெளியில் தெரியாமல் இருக்கக்கூடிய உள் வியாதிகள் என்னென்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் கோதுமை சாப்பிட்றது அவங்களுக்கு தெரியாது. சின்ன சின்ன வயிறு கோளாறுகள் இருக்குது அல்லது ஒரு மாதிரி வயிறில் காற்று தங்கின மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அதை அவங்களே சரிப்படுத்திக்குவாங்க.
அதனால் பொதுவாக ரொம்ப நாள் பட தினசரி நான் ராத்திரி ஆனாச்சுன்னா சப்பாத்தி தான் சாப்பிடுவேங்கிறவங்களுக்கெல்லாம் பல பிரச்சனைகள் வர்றதை நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறோம். அதனால் கோதுமையை தவிர்க்கணும்னு சொல்கிறோம். டாக்டர் அடுத்ததா செந்தமிழ் ராம் நாகையிலேருந்து எழுதியிருக்காங்க. இவங்க நிறைய எழுதியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் பொடியை எப்பப்போ சாப்பிடணும், எந்தெந்த டைமில் எடுத்துக்கணும், தொடர்ந்து சாப்பிடலாமா, அதை கேட்டிருக்காங்க. கடுக்காய் பொடி எடுக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறது வந்து நம்ம மாலையில் சாப்பிட்றது சிறந்தது. பொதுவாக அந்த காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டிடில் கோலை ஊன்றி குறுகி நடப்பரும், கோலை வீசி குலாவி நடப்பரே அப்படின்னு ஒரு சித்தர் பாடல் இருக்குது. அப்போது அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, அதாவது இஞ்சி, சுக்கு, கடுக்காய் அப்படிங்கிறத மூணையும் ஒரு சேர்ந்து சாப்பிட போகிறாங்க அவங்க அப்படின்னாச்சுன்னா அதை மாலையில் தான் சாப்பிட்டாகணும். அதை மாற்றி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியான இந்த காயகல்ப முறைப்படி பொதுவாக கடுக்காயை நான் உடல் பலத்துக்காக சாப்பிட்றேன் அப்படின்னாச்சுன்னா அவங்க எந்த நேரம் வேணாலும் சாப்பிடலாம். அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது. அதிகாலையில், அதாவது குறிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அதனுடைய பலன் நிறைய கிடைக்கும். குறிப்பாக வயிற்றில் காற்று அதிகமாக தங்கி இருக்குது, அதை நீக்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்த கடுக்காய் பொடியை 1/4 ஸ்பூன் இஞ்சி சாரோட கலந்து சாப்பிடணும். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி மூச்சு பாதையில் கொஞ்சம் அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னாச்சுன்னா மிளகு பொடியும் தேனும் கலந்து சாப்பிட சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த கடுக்காயை வேறு விதமாக ஒரு 60 விதமான துணை மருந்துகளோடு கொடுத்து 60 விதமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வழியாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் இதை சாப்பிட்ற முறை அப்படிங்கிறது வேறுபடும். எந்த நேரம் வேணாலும் இந்த கடுக்காயை சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் அதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். நிச்சயமாக டாக்டர், இன்றைக்கி ரொம்ப ஒரு டேஸ்டியான டிஷ்ஷும் பார்த்துருக்கோம். 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுக்கான பதிலும் இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி. ஸோ நேர்களே, இன்றைக்கி நம்ம அவல் அமிர்தம் செஞ்சு பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நிச்சயமாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.